ஓர்கானிக் சேதன ரசாயனம் என்பது உண்மையாகவே உயர்தரத்தில் 123 பாட வேலைகளை கொண்டது. யூனிட் 7லேருந்து 10 வரையில். இதனுடைய உண்மையாகவே இது ஒரு ஆழமான மிகவும் விசாலமான பாடம்தான். என்னுடைய புத்தகங்கள் எடுத்தாலும் இந்த புத்தகங்களை பாருங்க, எல்லாமே ஒரு ஒரு பாரிய பாடப்பரப்புகளை கொண்டதாகவே காணப்படுது. மிகவும் மிகவும் அதிகமான பிரயோகங்கள் கொண்டது. மிக அதிகமான பிரயோகங்கள். இப்போ வளர்ந்து வருகின்ற துறையும் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஆனாலும் நம்மட உயர்தரத்தில் இருக்கிற விடயங்கள் நம்மட இலங்கையில் இருக்கிற உயர்தர எக்ஸாம் பேப்பரில் கேட்கப்படுற ஆர்கானிக் விடயங்கள் மிகவும் மிகவும் குறுகியவை. அது இந்த புத்தகங்கள்ல இருக்கிறதுல தசம் ஒரு வீதத்தை பார்க்க குறைவானது. நீங்க ஒட்டுமொத்த அந்த 123 பாட அலகிலையும் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி படிக்கக்கூடிய எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 6 பாட ஒரு 3 மணித்தியால படி ஒரு 6 கிளாஸ்ல அதனுடைய சமரியை முடிக்கலாம். நம்புங்க, நான் இது ஒரு 12-13 வருஷமாக நாங்கள் படிப்பிச்சு கொண்டு வரோம். மிக இலகுவாக மார்க்ஸ் எடுக்கலாம். ஆனால் பாடம் மிக அதிக நாட்கள் 6 மாதங்கள் கூட படிக்கலாம். ஆனால் மார்க்ஸ் எடுக்கும் விதமாக படிப்பதற்கு மிக கொஞ்சம் விடயங்கள் போதுமானது என்பதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதை நிரூபித்து கொண்டு வரோம். இதில் எப்படி மார்க்ஸ் வருது? MCQ 11/12, ஒரு ஸ்ட்ரக்சர் 5 மார்க்ஸ், எஸ்ஏ 7.5. அப்போ 22.5 தொடக்கம் 23.5 ஒவ்வொரு வருடமும் வருது. அதாவது கிட்டத்தட்ட குவார்ட்டர் 4ல் ஒரு பகுதி 25 மார்க்ஸ். ஸோ உங்களோட முக்கியத்துவத்தில் அந்த கடைசியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற முக்கியத்துவத்தை கொடுக்கக்குள்ள 4ல் ஒரு பகுதியை இதுக்கு கொடுத்தாலும் அது வேர்த்தானது. ஏனால் ஒன்று 4ல் ஒரு பகுதி மார்க்ஸ் வரதால, இரண்டாவது மார்க்ஸ் முழுமையாக எடுக்கலாம். முழுமையாக நம்புங்க. ஏண்டால் அதுல சவால்களுக்கு ஏற்ற போல இந்த கேள்விகள் இங்கே கேட்கப்படுவதில்லை. இலங்கட ஏலவல் பேப்பர்ல அப்படி கேட்கப்படுவதில்லை. அநேகமாக 1-2 வீதத்தை தவிர மற்ற எல்லாமே நேரடியாக இலகுவாக ஆன்சர் எடுக்கிற மாதிரி தான் தரேன். நான் சில நேரத்தில் யோசிக்கிறேன், ஏன் இந்த கேள்விகளை ஏலவல்ல கேட்குறாங்க? அப்போ அதை ஒரு திருப்திப்பட்டு கொள்ற ஒரு SC எடுப்பதற்கு ஒரு சராசரி மார்க்ஸை கூட்டத்தானே வேணும், அதற்காக வேண்டி தான் செய்கிறாங்க. நாங்களே அனுபவத்தில் கண்டிருக்கோம். சில மாணவர்கள் ஆர்ட்ஸில் சில விஞ்ஞானம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தகுதி குறைஞ்ச மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க சில நேரத்தில் ஆர்ட்ஸுக்கு வருவாங்க. ஆனால் அவங்களும் சில நேரத்தில் C எடுப்பாங்க கெமிஸ்ட்ரியில். அப்படி எதை வச்சு அவங்க எடுப்பாங்கண்டா, இவ்வாறான ஒரு பாடம் யூனிட் 1 and 2 ஆர்கானிக், இன்ஆர்கானிக், இண்டஸ்ட்ரியல். அதில் மிக முக்கியமான பங்களிப்பு மார்க்ஸ் அவங்களை அதிகரிக்கிறது இல்லை, ஆர்கானிக். ஸோ இதில் ஒரு மார்க்ஸ் இழப்பது என்பது ஒரு முட்டாள்தனமானது. ஸோ நீங்கள் சரியான வழிப்படுத்தப்படலைன்னா மிக குறைவான முயற்சியில் மிக அதிகமான மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பாடம் தான் இது. அவ்வளவுக்கு இலகுவானது. நான் இது ஒரு பேச்சுக்காக வேண்டி சொல்லலை, இது ஒரு உள்ளார்த்தமாக நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு மிக இலகுவாக எடுக்கக்கூடிய பாடம். இதற்கான முயற்சி புத்திசாதுரியமானது, நீ இதுக்கான முயற்சியை செய்வது என்பது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விடயம் நாங்களும் புக்குகளை இதை வெளியிட்டோம், சேதன ரசாயனவியல் என்ற விஷயத்தை. இது 214 பக்கங்களை கொண்டது. இது உண்மையாகவே இது நான் மிக அதிகமான விடயங்களை இது ஒரு நோட்ஸுக்காக வேண்டி கொடுத்துருக்கேனே தவிர இதில் இருக்கிற விடயங்கள் நான் நம்புறேன் மிக குறைவான விடயங்கள் தான் வருது. அதைத்தான் நாங்கள் அந்த 3 நாள் செமினாரில் நாங்கள் விளங்கப்படுத்த போகிறோம். புதன்கிழமை, வார புதன்கிழமை 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 24 4:30லிருந்து 11:30 வரையும் MCQவில் இருக்கிற விடயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற மிக முக்கியமான விடயங்கள் என்ன கேட்கப்படுது, இந்த ஆர்கானிக்கில் இருக்கிற சமரி என்ன, மிக முக்கியமாக மிக சோட்டாக எப்படி என்னத்தை நாம் விளங்கி வச்சுக்கொள்ளணும் என்பதை நாம் இங்கே பொறிமுறைகளை, இங்கே இருக்கிற தாக்க வகைகளை, தாக்கங்களை, அதே நேரத்தில் எப்படி விளைவுகளை எதிர்வு கூறுறது, பாடமாக்காம எப்படி எதிர்வு கூறுறது, இது மிக முக்கியமான. ஆர்கானிக்கில் 19 தாக்கங்கள் தான் மிக முக்கியமாக பண்பு ரீதியான தாக்கம் இருக்கு. அது கட்டாயம் தெரியணும். அது தெரிஞ்சாலே அநேகமான ஸ்ட்ரக்சர் MCQ செய்யக்கூடியதாக இருக்கும். அதை நாம கொஞ்சம் தொகுத்து படிப்போம். அந்த 19ஐயும் படிப்போம். ஸ்ட்ரக்சர் அடுத்த நாள் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். எஸ்ஐயும் அடுத்த நாள் சொல்லுவோம். எஸ்ஐயில் ஆர்கானிக் மாற்றீடு சம்பந்தமாக ரங்ககுணத்தின சார்ல இருக்கிற 50 மாற்றீடு அதுக்குரிய விடைகளையும் நாங்களும் தருவோம். சிலதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம். பல விடயங்கள் அடங்கிய சில டியூட்டுகள் நாங்கள் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏறு வரிசைப்படுத்துதல் 50, அது இடைவெளி நிரப்புதல், இப்படி MCQ வித்தியாசமான சவாலானது MCQ கொஞ்சம் வச்சிருக்கோம். அதை நாங்கள் தனியாக செஞ்சு காட்டுவோம். நாம் அநேகமாக அந்த 3 நாட்களில் அநேகமான விடயங்களை நாம் முழுமையாக முடிக்க பார்ப்போம்.
முழுமையாக அதற்கு பிறகு இருக்கிற சில மேலதிக விடயங்களையும் நாங்கள் செய்கிறத உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக எக்ஸாம் முடியும் வரையில் நாங்கள் கைட் பண்ணி கொண்டே இருப்போம். இந்த பாடத்தில் எங்களோட இணைஞ்சு கொண்ட மாணவர்களுக்கு தனித்துவமாக மற்ற விடயங்களில் ஓர்கானிக்கில் இருக்கிற மற்ற பகுதிகளில் இருக்கிற விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். தொடர்ந்தேர்ச்சியாக செய்கின்ற கிளாஸ்களினுடைய வளங்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதாகவும் எங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிற மாணவர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து கொள்ளலாம். மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முன்கூட்டியே ரெஜிஸ்டர் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கான முன்கூட்டியே ரெஜிஸ்டர் செய்தாலும் முன்கூட்டியே அதுக்கான டியூட்டுகள் உங்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதுக்கு தயாராக இருக்கும்போது இன்னமும் அந்த செமினார் பிரயோசனமானதாக உங்களுக்கு அமையும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஸோ இதிலிருந்து முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளுவோம்.